அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் புகழும் இறைவனுக்கே. ஸ்ட்ரீட் டாக்ஸ் அதை பற்றி நான் பேச வந்திருக்கேன். நீங்கள் தம்ப்நெயில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அந்த டைட்டில் பற்றி தான் நான் பேச வந்திருக்கேன். என்னடா எல்லாம் பேசுகிறது இவங்க பேச வந்துட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. என்னோட கருத்தை நான் தெரிவிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இது பதிவு போட வந்தேன். ஏன்னா இன்றைக்கி ஒரு சம்பவம் நடந்துச்சு, அதை வச்சு நான் இந்த டாபிக் நம்ம பேசலாம் அப்படின்றதுக்காக மட்டும்தான் நான் இப்போ இந்த வீடியோ போடுறேன். ஓகேங்களா? என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வந்துட்டுருக்கும் போது இன்றைக்கி நான் ஒரு ஒர்க்காக வெளில போனேன். வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு தாத்தா சைக்கிள் அப்படியே அந்த நாய் குறுக்கில் வந்து அவங்க கீழே விழுந்துட்டாங்க. அது எடுத்து என்னால் அது வீடியோ பிடிக்க முடியல. அது நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஒரு தாத்தா விழுறாங்கன்னா நம்ம எடுக்க தான் பார்ப்போம். அவங்கள போய் நம்ம வீடியோ எடுக்கணும் அப்படின்ட்டு யாருக்கும் அந்த எண்ணம் வரவே வராது. ஸோ எனக்கும் அந்த எண்ணம் வரலைங்க. அதனால் நான் போய் அவங்கள தூக்கி விடுறவங்கள கூட போய் நின்று பார்த்து தண்ணி கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டு தான் வந்தோம். அதனால தான் சரி இந்த கண்டென்ட் நம்ம போடுவோம், இது நம்ம பேசுவோம், இதை பற்றி பேசணும் அப்படின்றதுக்காக நான் இந்த வீடியோ க்ரியேட் பண்ணியிருக்கேன். என்ன ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதனால நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்கங்க. நம்ம ஸ்ட்ரீட் டாக்ஸ்னால நிறைய பேர் வந்து அனிமல் லவர்ஸ். அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா அனிமல்ஸை வந்து துன்புறுத்துறாங்க, பிடிச்சிட்டு போய் போடுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. சட்டம் வந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. பட் நான் என்ன சொல்கிறேன், கவர்மெண்ட் வந்து அவங்க அனிமல்ஸை வந்து கில் பண்ண சொல்லலை, சாகடிக்க சொல்லலை. நாயை வந்து பிடிச்சி ஒரு ஷெல்டரில் போட சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் தவிர்த்து அதை வந்து கில் பண்ணுங்க அப்படின்னு நான் நான் வந்து அந்த உயிரை வந்து கொல்றாங்க அப்படின்னாக்கா நானும் கண்டிப்பாக அதுக்கு நானும் என் சைட்லேருந்து ஆதரவு இருந்திருக்காதுங்க. கண்டிப்பாக என் சைட்லேருந்து அகேன்ஸ்ட் தான் இருந்திருக்கும். பட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சேஃபான ஒரு இடத்துல ஷெல்டரில் போட சொல்லியிருக்காங்க. அதுக்கு நான் கண்டிப்பாக ஆதரவு கொடுப்பேங்க. ஏன் அப்படி நான் ஆதரவு கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு சின்ன சம்பவம் தாங்க. இப்போ இன்றைக்கி ஒன்று நடந்ததா, இன்னொன்று ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். எல்லாம் மறந்துருப்பீங்களா என்னன்னு எனக்கு காலப்போக்கில் எல்லாம் மறந்துடுறீங்க. ஒரு வீடியோ ஒரு நாள் அப்படியே வைரல் போகும், 1 மாதம் 2 மாதம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ வைரல் ஆகுது அதை பார்த்து தான் போயிட்டுருப்பீங்க நீங்கள். எனக்கும் நல்லா தெரியும். ஏன்னா நம்மளே அந்த மிஸ்டேக் நாமளும் பண்ணுறது தானே. அது ஒன்றும் தப்புகள் நான் சொல்ல வரல. பட் என்ன அப்படின்னாக்கா, நீங்கள் இந்த ஸ்ட்ரீட் டாக்ஸு சப்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எத்தனை சின்ன குழந்தைகள் அதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எவ்வளோ பெரியவங்களாம் இந்த பைக்கில் போகிறவங்க, நடந்து போகிறவங்க, எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டிருக்காங்க போகும்போது. என் பையனே ஒரு டைம் பால் எடுக்க போகும்போது நாய் வந்து அவ்வளோ ஸ்பீடாக ஓடி வந்தாங்க. நாங்களே பயந்துட்டோம். ஒரு மாதிரி எங்களுக்கு படப்படப்பு ஆயிடுச்சு. ஐயோ பிள்ளை அப்படி ஓடி வருதுன்ட்டு. சும்மா பால் எடுக்க போன பிள்ளைங்க அந்த மாதிரிலாம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, நெய்வேலி மறக்க மாட்டீங்க நினைக்கிறேன் நான். ஏன்னா நெய்வேலி டவுன்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தை பார்க்கில் தாத்தா கூட போய் 5-10 நிமிஷம் தான், ஒரு 10 feet தான் தண்ணி பிடிக்க போனோம்ல. அந்த குழந்தை 5-6 நாய் சேர்ந்து கொதறி அது என்னங்க பண்ணுச்சு சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ இந்த அனிமல் லவர்ஸ்க்காக நான் இது கேட்குறேன். அது என்ன பண்ணுச்சு, அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு? 60 ஸ்டிச்சஸுங்க, 1-2 கிடையாதுங்க, 60 ஸ்டிச்சஸ் போட்டிருக்காங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். அந்த குழந்தைக்கு தாங்குறதா, தலையில் ஆப்ரேஷன் வேற பண்ணாங்க. இது வந்து அந்த குழந்தையால தாங்குற வயசாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அந்த ஸ்ட்ரீட் டாகை கரெக்டாக பராமரித்து ஒரு இதில் விட்டுருந்தாங்கன்னா இன்றைக்கி அந்த குழந்தைக்கு அந்த நிலமை ஆயிருக்குமா? இப்போ அனிமல் லவர்ஸை நான் பார்த்து கேட்குற ஒரே ஒரு கேள்விங்க, நீங்கள் சப்போர்ட் பண்ண 1-2 பேரை நான் கேட்குறேன். அதில் எனக்கு ஒரு 2 பேரை நான் சொல்கிறேன். அவங்க கொஞ்சம் பிரபலமானவங்க, அதனால நான் இது சொல்கிறேன், நான் கருத்தை சொல்கிறேன். அழுகுறாங்க, ஸ்ட்ரீட் டாக் பிடிக்க சொல்லிட்டாங்கன்னு அழுகுறாங்க, அப்படி இப்படின்ட்டு பேசுகிறாங்க. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் என்னைக்காச்சும் ரோட்டில் நடந்து போயிருக்கீங்களா சொல்லுங்கள்? நீங்கள் ரோட்டில் நடந்து போனதே கிடையாது. நீங்கள் காரில் போகிறீங்க, காரில் வரீங்க. அதனால உங்களுக்கு அந்த ஸ்ட்ரீட் டாகால் என்ன பாதிப்புன்னு உங்களுக்கு தெரியவே வரமாட்டேங்குது உங்களுக்கு. நீங்கள் போய் சும்மா ஒரு 2 பிஸ்கெட் எப்பயாச்சும் எங்கேயோ ஒரு நாய்க்கு போட்டுட்டு போயிடுறீங்க. அது லவ்னு சொல்லிட்டு போட்டுட்டு போயிட்டீங்க. அது அமைதியான அது அமைதியாக இருந்திருக்கும். நான் எவ்வளோ பேர் இதனால் பாதிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியாதுங்க. நீங்கள் வாக்கிங்கும் ஏர்லி மார்னிங் எங்கே போயிருப்பீங்க நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம்? பீச்சோ அந்த மாதிரி ஏரியாவில், அதுவும் யாரும் இல்லாமல் ஏர்லி மார்னிங் டைமில்
ஆளே நடமாட்டோம் டைமில் அப்படி தான் நீங்கள் போயிருப்பீங்க. நாய்கள் இந்த தெருவில் நடந்து போகிறவங்களெல்லாம் பாருங்கள், யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க தெரியுமாங்க. நான் இப்போ அனிமல்ஸ்க்கு அகேன்ஸ்டாக பேசுகிறேன்லாம் நினைக்காதீங்க. இப்போ நீங்கள் சப்போர்ட் பண்ணி பேசுகிறவங்களுக்கு தான் நான் கேட்குறேன் இந்த கேள்வி. எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டவங்கள போய் நீங்கள் போய் விசாரிங்க, கேளுங்க என்ன நடந்துச்சு, எதனால நீங்கள் இது பண்ணுறீங்கன்ட்டு. அவங்களுக்கு தாங்க அந்த வழி தெரியும். நீங்கள் அழகாக காரில் போயிட்டு ஒரு 2 பிஸ்கெட் போட்டுட்டு கொஞ்சம் சாப்பாடு வச்சுட்டு போயிட்டீங்கன்னாக்கா அது பாவம், அதுக்கு நாங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லாதீங்க. எவ்வளவோ பேர் அதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்னும் அதிகமாக சொல்லப்போனால் நம்ம இருக்கிறதுலே நம்ம தமிழ்நாட்டில் தான், நம்ம இருக்கிறதுலே வேர்ல்ட்லேயே நம்ம இந்தியாவில் தான் பார்த்தீங்கன்னாக்கா 6.5 crores நாய்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம மக்கள் தொகையே பார்த்தீங்கன்னா 8 crores தான். ஆனால் நாயோட தொகை, அனிமல் ஸ்ட்ரீட் டாக்ஸோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 6.5 crores அவ்வளோ இருக்குது. ஆனால் நம்ம சென்னையிலே பார்த்தீங்கன்னா லேக்ஸ் கணக்கில் நாய் இருக்குது ஸ்ட்ரீட் டாக்ஸ் அப்படின்னு ஒரு சர்வே சொல்லுதுங்க. அப்படி இருக்கும் போது ஒரு மக்களால் நடக்க முடியலங்க தெருவில். இன்றைக்கி நடந்த சம்பவம்ன்றதுக்குன்றவங்க நிறைய இடத்துல சம்பவம் இருக்குங்க. நாய்கள் ஒருத்தர் ஒரு பேட்டியில் சொன்னார், கடலூரில் நாய்கள் இது கம்மியாயிடுச்சான். எங்கள் ஊரில் பாருங்கள் தெரியும் எனக்கு. ஆனால் அவர் சொல்லும் போது காமெடியாக இருந்துச்சுங்க. கடலூரில் நாய்கள் எண்ணிக்கை, ஸ்ட்ரீட் டாக்ஸ் எண்ணிக்கை கம்மியாக இருக்குன்னு சொல்கிறத எனக்கு ஒரு மாதிரி சிரிப்பு வந்துருச்சு அவர் பேட்டியை பார்க்கும்போது. இல்லைங்க, கடலூரில் ஸ்ட்ரீட் டாக்ஸ் அதிகமாக இருக்குது. ஏன் எங்கள் தெருவுலேயே 6-7க்கு மேலே இருக்குங்க. ஒருத்தவங்க வந்தாலே விட மாட்டேங்குதுங்க, பயமாக இருக்குது. நைட்டில் நாங்கள் ஈவினிங் டைமு பசங்க போனால், சும்மா கடைக்கு போனால் கூட அனுப்புறதுக்கு பயமாக இருக்குதுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரேபின்ஸ்ன்ற நோயில் நிறைய பேர் இறக்குறாங்கங்க. அது எவ்வளோ கொடுவாடு, ஊசி எவ்வளோ போட்டு தடுப்பூசி அதுக்கு கண்டினியூவாக போனோம். அது போடுறவங்களுக்கு தாங்க அந்த வழி தெரியும், அது அனுபவங்களுக்கு தாங்க அந்த வழி தெரியும். நாயால் எவ்வளோ ஆக்சிடெண்ட், இந்த ரேபிஸ் நோய் இல்லாமல் ஆக்சிடெண்ட்ஸ் நிறைய பேரை கடிக்குது. குழந்தைங்க, எத்தனை குழந்தைங்க கடி வாங்கியிருக்காங்க தெரியுமா? நான் ஒன்றே ஒன்று தாங்க இந்த அனிமல் லவர்ஸை பார்த்து நான் கேட்குறேன், ஒன்று தான். இப்போ நீங்கள் வீட்டில் வளர்க்குற நாயை நான் ஒன்றுமே சொல்லலைங்க. அவங்களுக்கு நீங்கள் ப்ராப்பராக இது எல்லாம் பண்ணியிருப்பீங்க. அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா கடிச்சிருக்குங்க. நிறைய அந்த சம்பவமும் நடந்திருக்கு. நான் ஒன்று தான் இந்த அனிமல் லவர்ஸ்கிட்ட ஒரே என் சைட்லேருந்து ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் கவர்மெண்ட்கிட்ட அவங்க கொண்டு வந்த இந்த ரூல்ஸ்க்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் தவிர்த்து அதை நீங்கள் அகெயின்ஸ்டாக நீங்கள் வாய்ஸ் கொடுக்காதீங்க. ஏன் அப்படின்னாக்கா, இது எல்லாருக்கும் இது உங்களோட ஒரு தனிப்பட்ட கதைனா எல்லாருக்கும் பாதிக்கப்பட்டவங்க எல்லாருக்கும் கேட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இது ஒரு நல்ல செய்தியாக தாங்க இருக்கும். ஒரு 2 ஊருங்க அவ்வளோ பேருங்க, அவ்வளோ மக்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்குலாம் கேட்டு பார்த்தீங்கன்னாக்கா அது அவங்க சப்போர்ட் கவர்மெண்ட் பண்ணுற இந்த நல்ல விஷயத்த அவங்க எப்படா கவர்மெண்ட் பண்ண மாட்டாங்க, எங்கள் வாய்ஸ் போய் கவர்மெண்ட் கேட்காதான்றதுக்கு எவ்வளோ பேர் போராடி இருப்பாங்க இந்த ஒரு இது வரதுக்காக. அந்த போராடுறதுக்கு ஒரு விடியல் வந்திருக்கும்னு அவங்க நினச்சிருப்பாங்க. அதை தடுக்கிற மாதிரி அனிமல் லவர்ஸ் நீங்கள் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இன்னொன்று என்னன்னாக்கா, அவங்க ஷெல்டரில் கவர்மெண்ட்டில் நீங்கள் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் ரைஸ் பண்ணுங்கள். இந்த டாக்ஸ்லாம் ஸ்ட்ரீட் டாக்ஸ் போடுறதுக்கெல்லாம் உங்களுக்கு அந்த அளவுக்கு ஷெல்டர் வசதி இருக்கா அப்படின்றத நீங்கள் கொஸ்டினை ரைஸ் பண்ணுங்கள். அது இருக்குது, அதுக்கு நீங்கள் என்ன சொல்யூஷன் பண்ணலான்றத நீங்கள் அதுக்கு ஒரு வாய்ஸ் கொடுங்க. அதுக்கு நான் ஆதரவு கொடுக்குறேன். அதை விட்டுட்டு இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்றதுக்கெலாம் நீங்கள் ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணி தயவு செஞ்சு பேசாதீங்க. இது என்னோட கருத்து, இது என்னோட இதுன்றதுனால நான் உங்களுக்கு என் சார்பாக பாதிக்கப்பட்ட மக்களின் சார்பாக நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ் ஹாஃபிஸ்.